இன்னைக்கு இந்த காலமே போலவோட இன்னொரு பாடலை பார்ப்போம். நேற்றுக்கு வந்து இது பார்த்தோம் இல்லையா, வல்லினம் மட்டும் கசட தவிர இருந்தது. இந்த நம்மனன்றது வந்து மெல்லினம். இந்த மெல்லினத்தை மட்டுமே அமைச்சு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது மாதிரி நாளைக்கு வந்து இடையினத்தை அமைச்சு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதையும் சொல்றேன் நான். அதை மட்டுமே அமைச்சு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இன்னைக்கு வந்து மெல்லினத்தை மட்டுமே அமைச்சு நம்மன இந்த 6 வார்த்தை, இந்த 6 எழுத்துலையும் கூட அவர் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த 4 வார்த்தை 4 எழுத்தை யூஸ் பண்ணி ஒரு வெண்பாவை அமைச்சிருக்க. அது பாருங்க. மானமே நன்னா மனமெனும் மானமான் மன்னா நனினானு மீனமா மான மீனன் மின்னி முன்முன்னே நன்னினும் மணி மேனி மான். என்ன அழகான ஒரு பாட்டு பாருங்க. மானமே நன்னா மானமென் மனமென்னும் மானமான் மன்னா நனினானு மீனமா மான மினன்மேனி முன்முன்னே நன்னினும் மானமணிமேனி மான் அப்படிங்கிறதாக அர்த்தம். மானமே நன்னா மனமென்னும் மானமான் மன்ன நனினானு மீனமான மினன்மின்னி முன்முன்னே நன்னினும் மணிமேனி மான். எவ்வளவு அழகா அந்த மாவை வந்து திருப்பி 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 எத்தனை இடத்துல இந்த மாவை யூஸ் பண்ணிட்டாரு பாருங்க. அந்த மாதான் இந்த பாட்டுக்கு கருவே மாதான். அந்த மான்ற ஒரு எழுத்து எத்தனை இடத்துல வந்துருச்சு பாருங்க. இதனோட அர்த்தம் சொல்றேன் பாருங்க. முதல்ல வந்து இதுல மானமான்னு நடுவுல வரும் ஒரு இடத்துல. அது 2வது வரியில வந்து பாருங்க. மானமான்றது பெரிய யானை. மானமான்னா பெரிய, மானமான்னா பெரிய, மானன்னா யானை, பெரிய யானை. மானமான் பெரிய மானமான்றது வந்து பெரிய யானை. இன்னும் வந்து அந்த இடத்துல ஒற்று மானமான்றது பெரிய யானை. பெரிய யானை உடைய அதுதான் பெரிய மானமா. மன்னான்னு அடுத்த 2வது வரியில 2வது ஒரு எழுத்து மானமான் மன்னா. முதல்ல அப்படி ஆரம்பிச்சுக்கணும். அப்படி ஆரம்பிச்சு இந்த பாட்டை கொண்டு வரணும். மானமான் மன்னான்னா பெரிய யானையை உடையவனே அப்படின்னு. இப்ப முதல்ல இருந்து பார்க்கணும். மானமே நன்னான்னா மானமேன்னா வகைப்படுத்த முடியாத. மானமேன்றது வந்து எந்த வகையிலையும் சேராத. நன்னான்னா பொருந்தாத. நன்னின்னா பொருந்தக்கூடிய. நன்னான்னா நன்னயம்ன்றமே பொருந்தக்கூடிய வகையில வெட்கப்பட வைக்கிறது. அதுதான் நன்னயம்ன்றது. நன்னான்னா பொருந்தாத. மனமென்றத வந்து மனம் என்னன்னு பிரிச்சு என் மனம்னு மாத்திக்கணும். எனும் மனம் அப்படி எடுத்துக்கணும். அடுத்தது மனமெனும், அதாவது மானம் தன்மானம்ன்றமே அந்த மானம் வேண்டி மனமென்னும் அப்படின்னா அந்த மானத்தை எண்ணும்னு அர்த்தம். மனம் என்னும்ன்றத மானம் பிளஸ் எண்ணும், மானத்தை மனதில் எண்ணி அப்படின்னு மானம் வேண்டி அப்படி எடுத்துக்கணும். அடுத்தது வந்து இப்பதான் மானமான் மன்னான் வருது இல்லையா, அதை நம்ம முதல்ல எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது அது இப்ப நனினானுன்னா நனின்னா மிகவும், நானுன்னா நாணம் வருதல், மிகவும் நாணம் வரும். நனினானு மீனமான்றது வந்து மீனமாமான்றது ஈனம் பிளஸ் ஆண் அப்படின்னு. மீனம்ன்றது வந்து ஈனம் பிளஸ் ஆண். அது வந்து மீனமான்னு கொண்டு வந்துருக்கா. ஏன்னா முதல்ல எழுத்தாங்க அந்த இது வருது இல்லையா, நனினானுல நூ வருது இல்லையா, அதை தொடர்ச்சியாக மீனமா அப்படின்னா. மீனமான்னா ஈனம் பிளஸ் ஆன்னு அதை எடுத்துக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா நீங்காத இழிவு. ஆன்றது வந்து நீங்காத, ஈனம்ன்றது வந்து இழி, நீங்காத இழிவு. மின்னன்னா மின்னன்றது மின்னல். இந்த இடத்துல மின்னல் மின்னி முன்முன்னே மின்னல் மாதிரி மின்னி முன்முன்னேன்றது வந்து என் பெண் அவருடைய பெண்ணை கொண்டு அந்த ராஜா கிட்ட விட்டு போறாரு. அந்த என் பெண்றது மறைமுகம். அதுல முன்முன்னேன்னா முன்பாக, என் முன்பாக. நன்னினும்னா வரினும், எந்த மாதிரி அந்த நீங்காத ஒரு இழிவு வரினும். நன்னினும்னா வரினும். மானன்றது மானா அப்படின்னா ஒப்பற்றன்னு ஒரு பேரு.
ஒப்பற்ற பூமின்னு பேரு. மானான்னு ஒரு கிராமமே இருக்கு. நாங்க பத்ரி போகும்போது போய் பார்த்துட்டு இருந்தோம். சீனா நம்ம இந்தியாவுடைய கடைசி கிராமம் அதுதான் மானா. மானான்றது ஒப்பற்ற அந்த இடம்ன்றது ஒரு ஒப்பற்ற இடம் தான். அது சொன்ன மாதிரி மானா அந்த கிராமத்துக்கு பேரு மானான்னு. மானா மணி, மணின்னா அழகிய, மணின்னா கோக்குற மணி ஒண்ணு, அழகியன்னு ஒரு பேர் இருக்கு. மணின்னா மணி. மேனி, மேனின்னா உடல் அமைப்பு, நம்ம உடம்பு, அதான் மணிமேனி. மான்ன்றது வந்து பெண், பெண்ணை சொல்வது. ஆக இந்த இடத்துல இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன அதோட கன்க்ளூஷன் என்ன தெரியுமா சொல்றாரு? வகைப்படுத்த முடியாத, மின்னலாலும் ஈடு செய்ய முடியாத அழகி என் மகள், அவள் நினைவுகள் என் மனத்தோடு சற்றும் பொருந்தாமல் உள்ளதால், அவள் நினைவுகள் தன் மனத்தோடு சற்றும் பொருந்தாமல் உள்ளதால். மனசுல என்ன இருக்குன்னா அந்த அரசன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு, மனசுல இருக்கு. ஆனா இவ சாதாரண ஒரு புலவரோட பொண்ணு. இவ வந்து அது பொருந்துமாது பொருந்தாது. அதை தான் இந்த இடத்துல சொல்ற. சற்றும் பொருந்தாமல் நினைவுகள், அந்த என் மகள் அவளது நினைவுகள் தன் மனத்தோடு என்றும் பொருந்தாமல் உள்ளதால், அது என்னைக்கு பொருந்தாத ஒரு மனசுல ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு இருக்கா. அதனால மிகவும் நாணம் கொள்வாள். எப்படி சொல்றது இத? நம்ம சொன்னா ராஜா ஏத்துப்பானா? இந்த அரசன் வந்து நான் உன்னை நான் விரும்புறேன்னு சொன்னா ஏத்துப்பானா? உன்னை நான் மனசுல வந்து உன்னை நினைச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா ஏத்துப்பானா? அரசன் ஏத்துப்பானா? அதுதான் சொல்றேன். அதை நினைச்சு மிகவும் நாணம் கொள்வாளாம். அப்படியே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பாளாம். எனவேன்ட்டு இப்பதான் பெரிய யானைகளுடைய வேந்தனே, நீ என் பெண்ணான இவளை காத்திட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இவர். என் பெண்ணான, அதாவது எந்த ராஜாவை அந்த புலவனோட கரு என்னன்னா, ஒரு புலவனோட பொண்ணு வந்து அந்த ராஜாவை விரும்புறா. ஆனா ராஜா இவளை விரும்பல, ராஜாவை இவ விரும்புறா. இவன் புலவர் வந்து வெளியூர் போகணும், விட்டுட்டும் போக முடியாது. ஆக இந்த இந்த பொண்ணுடைய ஆசையை தீர்க்கறதுக்கும், இந்த பொண்ணுடைய மனசுல இருக்க எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கும், அதே மாதிரி இவர் வெளியூர் போயிட்டு வர அந்த நேரத்தை தன் பெண்ணுக்கு பாதுகாப்பும் அடையிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறாரு. அதுதான் இது. அதுக்கான பாட்டு தான் இது. அதுதான் என்ன சொல்ற? வகைப்படுத்த முடியாத, மின்னலாலும் ஈடு செய்ய முடியாத அழகிய என் மகள், அவள் நினைவுகளை என் மானத்தோடு சற்றும் பொருந்தாமல். என் மானன்றது அந்த இடத்துல என்னன்னா, அவரே ரொம்ப அசிங்கப்பட்டாரு. ஒரு புலவனோட பொண்ணு ராஜா விரும்புறான்னு. அதுதான் அம்பிகாபதி அமராவதி கதை தெரியும் இல்லையா? அமராவதி எப்படி இறந்தான்றது உங்களுக்கு தெரியும். அது முதலியே நான் சொல்லியிருக்கேன். புலவனுடைய பெண்ணு அரசனை விரும்பினதுனால, அரசகுமாரனை விரும்பினதுனால அதே மாதிரி இவளும் நினைக்கலாம். அதான் அழகிய என் மகள், அவள் நினைவுகள் என் மனத்தோடு சற்றும் பொருந்தாமல் உள்ளதால். நான் நினைக்கல, என் மனசோட இது பொருந்ததில்ல, பயமா இருக்கு. பொருந்தாமல் உள்ளதால் தன் மனதோட மிகவும் நாணம் கொள்வாள். உன்னை பார்த்த உடனே ரொம்ப நாணப்படுவா, வெக்கப்படுவா. இருந்தாலும் பெரிய யானைகளை படையாக உடைய வேந்தனே, நீ என் பெண்ணாகிய இவளை காப்பாத்திட வேண்டும்ன்றதுதான் இந்த பாட்டோட கரு. அதுதான் இது. அவர் அழகா வெறும் மெல்லினம் மட்டும் அமையற மாதிரி, மானமே நன்னா மனமென்னும் மறுபடியும் மனமென்னும் மானமான் மன்னா நனினானு மீனமா மான மினன்மின்னி முன்முன்னே நன்னினும் மான மணிமேனி மான் அப்படின்ற பாட்டு. அழகான பாட்டு இது. 2-3 தடவை படிச்சு 2-3 தடவை நான் சொன்ன அந்த விளக்கங்களை கேட்டுட்டு அந்த தேவையான இடத்துல அந்த வரிகளை தூக்கி மாத்தி போட்டு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த கடைசியில கன்க்ளூஷன் வரி சொன்னேன், அதுக்கான பாட்டா இது அமையும். தேங்க்யூ.